அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் சுக்கிரன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம். வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி குரோதி வருஷம் ஆவணி மாதம் 10ஆம் தேதி சிம்மராசியிலிருந்து கன்னிராசிக்கு சுக்கிரன் பெயர்ச்சி ஆகிறார். புரட்டாசி மாதம் 3ஆம் தேதி வரை கன்னிராசியில் கேதுவுடன் நீச்ச நிலையில் செவ்வாய் குரு பார்வையில் சஞ்சாரம் செய்கிறார். சுக்கிரனை பற்றி சிறு குறிப்பு காணலாம். 9 நவகிரகங்களில் வெள்ளி மீன், 7 கிழமையில் வெள்ளிக்கிழமை. தற்போது மேற்கு வானில் சூரியன் அஸ்தமனத்திற்கு பிறகு வெள்ளி மீன் காணலாம். சுக்கிரன் மலைக்கு அதிபதி. சுக்கிர பகவான் பகை வீட்டில் சஞ்சரிக்கும் போது கனமழை பொழியும். கனமழை பொழிந்து சேதங்கள் ஏற்படும். கடகராசியில் சுக்கிரன் வரும்போது கனமழை பொழியும். கடும் பகை ஆவார். சுக்கிர பகவான் நேசம் பெற்றால் பிரண்டையும் காயும். கடும் வறட்சி ஏற்படும். குரு சுக்கிரன் ஒரு ராசியில் கூட்டணி சேர்ந்தாலோ குரு பார்வையில் சுக்கிரன் அமர்ந்தாலோ மழை அளவு குறையும். ஆண்களுக்கு கடத்தரக்காரகன், வீடு, வண்டி, வாகனம், சிற்றின்பம், காதல், காமம், பாடல், நடிப்பு, கலை ஆர்வம், சினிமா துறை சுக்கிர பகவான். சுக்கிர பகவானுடைய நோயின்னு பார்த்தீங்கன்னா கண் ஒளி குறைபாடு, சுகர், பால்வினை நோய் சுக்கிர பகவானுடைய நோய்கள். தொழில்னு பார்த்தீங்கன்னா விவசாயம், விவசாயத்தில் பூஞ்செடி பயிர்கள், வியாபாரம், ஆடை ஆபரணம், வெள்ளி நகை. ரிஷபம் துளாராசிக்கு அதிபதியானவர். மீனராசியில் உச்சமும் கன்னிராசியில் நேசமும் பெறக்கூடியவர். 9 நகரங்களில் அசுரர்களின் தலைவர். அசுரகுரு சுக்கராச்சாரியார் என்று அழைக்கப்பெறுவார். வெள்ளை நிறத்திற்கு அதிபதி. கிழக்கே சுக்கிர பகவான் உதயமாகும் போது மதிய வேளையிலும் வானத்தில் சுக்கிரனை பார்க்க முடியும். இவர் சூரியனுக்கு அடுத்தது தகதகன்னு சுக்கிர பகவானை மதிய வேளையிலும் நம்முடைய கண்ணால் பார்க்க முடியும். கடகராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம். கடகராசிக்கு தாயார், வீடு, வண்டி, வாகனம், சுக லாபாதிபதியாக சுக்கிர பகவான் வருகிறார். ஆவணி மாதம் 10ஆம் தேதி முதல் புரட்டாசி மாதம் 3ஆம் தேதி வரை கடகராசிக்கு 3வது வீட்டிலே கேதுவுடன் கூட்டணி சேர்ந்து செவ்வாய் குரு ராகு பார்வையில் அமரப்போகிறார். இந்த 24 நாட்கள் கடகராசிக்கு 3வது வீட்டிலே லாப சுகஸ்தானாதிபதி நேச நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது உங்கள் தாயார் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கடகராசி அன்பர்களுக்கு 4ஆம் வீட்டின் அதிபதி 3வது வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது சில பேர் வீடு மாற்றம், இடம் மாற்றம், வேலை விஷயமா வெளியூர், வெளிநாடு போகிறது, இந்த மாதிரியான மாற்றங்கள் இந்த 24 நாட்கள் சந்திக்கலாம். 4ஆம் வீட்டின் அதிபதி 3வது வீட்டிலே நேச நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது ஒரு சிலருக்கு வீடு சார்ந்த, வண்டி வாகனங்கள் சார்ந்த செலவுகள் அதிகரிக்கும். வீடு சொத்து வழியில் விரயங்களும் ஏற்படும். வாக்கியா வரப்பு தடத்து பிரச்சனை, நிலபோல சொத்துக்கள் உள்ளவர்களுக்கு பக்கத்து காடு, பக்கத்து நிலத்துக்காரர்கள் வழினா வம்படியாக தடம் இருக்குது அப்படின்னு உங்ககிட்ட சண்டைக்கு வர்றதுக்கான வாய்ப்புலாம் உண்டு. கோச்சாரத்திலே 3வது வீட்டிலே சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது புதிய வேலை, புதிய பதவி, அதிகாரங்கள்லாம் கிடைக்கும். செல்வம் செல்வாக்கு உயரும். பெரும்பாலும் பகை சத்ரு நாசம், இட மாற்றங்களை ஏற்படுத்தும். கடகராசியை பொறுத்தவரை சுக்கிரன் பலம் குறைந்தால் கடகராசி என்பளுக்கு யோகம். கடந்த 26 நாட்கள் 2வது வீட்டில் அமர்ந்திருக்கும் போது உங்களுக்கு கொடுக்காத நன்மைகளை 3வது வீட்டில் அமர்ந்து பெரிய அளவு அதிர்ஷ்டங்களை கொடுக்க போகிறார். கடகராசிக்கு 11வது வீட்டிலே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். இது மிகப்பெரிய யோகம். வெற்றி ஸ்தானத்திலே
குரு வரும்போது நினைச்ச காரியங்கள், தொட்ட காரியங்கள், செல்கின்ற காரியங்கள் அனைத்து வெற்றியோடு திரும்பி வரலாம். ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும். குருபகவானுடைய 5ஆம் பார்வை சுக்கிரன் கேது மேல் விழுகிறது. சுக்கிரன் வீட்டில் குரு அமர்ந்து சுக்கிரனை பார்வை செய்யும்போது சுக்கிரனுடைய பலம் கடகராசிக்கு நன்மையிலேயே முடியும். பண வரத்தை, லாபத்தை எப்படியும் பெற்று தந்து விடுவார் குருபகவான். குருபகவான் பார்வையில் சுக்கிரன் அமரும்போது அங்கே கேது அமர்ந்திருக்கிறார். இதுவரை தடுமாற்றமாக இருந்துச்சு. எந்த ஒரு முயற்சியும் உங்களுக்கு கை கொடுக்கவில்லை. நீங்கள் முடிவாக எதையும் முயற்சி செய்யவில்லை. உங்களுடைய முயற்சிகள் உடனுக்குடன் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பெலாம் உண்டு. கடகராசிக்கு 12வது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து செவ்வாயினுடைய 4ஆம் பார்வையில் சுக்கிரன் கேதுவை பார்வை செய்கிறார். செவ்வாய் பகவானுடைய பார்வை சுக்கிரன் மேல் விழும்போது 2ஆம் தார திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, 2ஆம் தார திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் வரன் பார்க்கலாம். வரன் செட் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா சுக்கிரன் கெட்டால் உங்களுக்கு யோகம் வரும். 2ஆம் தார திருமணத்திற்கு வரன் பார்க்கக்கூடியவர்கள் வரன் பார்க்கலாம். மூத்த அண்ணன் அக்கா உடன் பிறந்தவர்களிடம் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இல்லாமல், சண்டை சச்சரவு இல்லாமல் பார்த்துங்க. செவ்வாய் பகவான் பார்வையில் சுக்கிரன் அமரும்போது விவசாயம், மண், நிலம், பூமி சார்ந்த தொழில் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறப்பு. உணவு சார்ந்த உணவு தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறப்பு. விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ வெள்ளாமை செய்து கொண்டிருப்பவர்கள் பூ வெள்ளாமை விளைச்சல் கூடும். பூ வியாபாரிகள், பூ விவசாயிகளுக்கு அடுத்த 24 நாட்கள் நல்ல தன லாபம் உண்டு. கடகராசிக்கு 9வது வீட்டிலே ராகு அமர்ந்து சுக்கிரனை பார்வை செய்கிறார். பாக்கியத்திலே ராகு இருக்கும்போது கடகராசி என்பர்கள், இளைஞர்கள் தந்தையை விட்டு பிரிந்து, பூர்வீகத்தை விட்டு பிரிந்து வெளியூரில் வெளிநாட்டில் தங்கி உங்களுடைய சுய முயற்சி, சுய உழைப்பால் சுய சம்பாத்தியம் பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதெல்லாம் இப்போ முயற்சி செஞ்சிங்கன்னா அதெல்லாம் கிடைக்கும். வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பெல்லாம் கடகராசி இளைஞர்களுக்கு உண்டு. கடகராசிக்கு 8வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார். அஷ்டமச்சனியின் அவஸ்தைகள் குறைகிறது. சனி பகவான் 2ஆம் வீட்டை பார்வை செய்யும்போது நீங்கள் வார்த்தையில் மட்டும், உங்கள் பேச்சில் மட்டும் கவனமாக இருக்கணும். யாரையும் எடுத்தெறிந்து வெட்டு வெடுக்குன்னு வாடா போடா அப்படின்னு பேசுனீங்கன்னா அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனி அப்படின்னு சொல்லுவாங்க. கோச்சாரத்திலே 8ஆம் வீட்டில் சனி வரும்போது வார்த்தையால் அகப்பட்டு விட்டால் அவர்கள் வாழ்க்கையில் மேலுக்கு வரவே முடியாது. முன்னோர்கள் பெரியோர்கள்லாம் பழமொழி சொல்வார்கள், சொன்ன சொல் அழிஞ்சா சொத்து அழிஞ்சு போயிடும் அப்படின்னு. கடகராசி என்பர்கள் சொல் அழியாமல் பார்த்துக்கணும். யாரையும் குறை சொல்லாமல், யாரிடமோ வாக்கு கொடுத்து மாட்டிக்காமல் பார்த்து கொண்டீங்கன்னாவே அஷ்டமச்சனியின் அவஸ்தைகள் குறையும். கடகராசிக்கு 2வது வீட்டிலே ஆவணி மாதம் 31ஆம் தேதி வரை சூரியன் தனம், வாக்கு, குடும்பஸ்தானாதிபதி 2ஆம் வீட்டில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சலம் செய்யும்போது பெரிய அளவு உங்களுக்கு தடையில்லாமல் பண வரத்து உண்டு. குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி, சந்தோஷத்தை ஏற்படுத்திக்கலாம். ஜென்ம ராசியிலே புதன் சஞ்சலம் செய்கிறார். அவர் 2ஆம் வீட்டிற்கு வருகிறார். பிரிந்த உறவுகள், பிரிந்த நண்பர்கள் அதெல்லாம் சமரச பேச்சுவார்த்தையின் மூலம் மீண்டும் ஒன்று சேரலாம். ஏன்னா புதன் சமாதான கிரகம். பரம்பரை பகை இருந்துச்சுன்னா கூட உக்காந்தி கூடி பேசி சமாதானமாக பேசி ஒன்று சேரலாம். அதற்குண்டான வாய்ப்புகளை புதன், சூரியன் ஏற்படுத்துகிறார்கள். இந்த சுக்கிரன் நேச நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது உங்கள் தாயார் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். அதுவும் கேதுவுடன் சுக்கிரன் இணைந்து செல்லும் பொழுது கிராமப்புறங்களில் இருக்கக்கூடியவர்கள் இரவு நேரங்களில் வாக்கிய வரப்புகளில் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக போயிட்டு கவனமாங்க. ஏன்னா விஷக்கடி தொந்தரவுலாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. கடக ராசி என்பர்கள் மிகுந்த கவனம், எச்சரிக்கை தேவை. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள்
மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.